ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சண்டேக்கான விளையாட்டு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 வகையான மீன் எடுத்துருந்தோம். ஒன்று கிழங்கா மீன், இன்னொரு மீன் வந்து ஆற்று ஜிலேபி மீன் எடுத்துருந்தோங்க. அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் தனியாக உரித்து எடுத்து வச்சுட்டேன் வதக்கி அரைக்கிறதுக்கு. அந்த கேப்பில் என் சின்ன பையன் பெப்சி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது சாப்பிடும் சின்ன வயசில் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ வதக்கிறதுக்கான வேலை வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இதில் வந்து எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. நான் எங்கள் அம்மா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டேன் நானே. நான் வைக்கிற மீன் குழம்பும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் கொஞ்சமாக இருக்கிறதுனால தான் வெங்காயம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அந்த மீனுக்கு இந்த வெங்காயம் கரெக்டாக வதக்கி அரைக்கும் போது அந்த மசாலா கரெக்டாக இருக்கும்னால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாச்சு. சரி, நம்மளே காலிலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறோம், கொஞ்சம் கூடமாட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்கிட்ட தேங்காய் திருவி தர சொல்லி நான் ரொம்ப நேரமாக கெஞ்சிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே இந்த எல்லா வீட்லையும் இந்த 2 பசங்க இருக்கிற வீட்டில் இந்த டார்ச்சர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்பு வரும் பாருங்கள், இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு. தாங்க முடியலங்க என்னால் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. தேங்காய் எப்படியோ சண்டை போட்டு திருவி கொடுக்க தர சொல்லி வாங்கிட்டேன். தேங்காய் திருவிட்டு வதக்கின வெங்காயம், தக்காளி, அதோட மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சாச்சுங்க. அதை இப்போ வதக்கிறதுக்கான வேலை, தாளிப்பு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் போட்டேங்க. வெந்தயம் போட்டுட்டு கட் பண்ண பொடியான வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு மாநிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறுற அளவுக்கு என்ன நல்லா வதக்கியாச்சு. அதை அந்த கேப்பில் வதக்கின தேங்காவையும் சின்ன வெங்காயம் அரைக்க ஆரம்பிச்சாச்சு. அரைச்சதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மீன் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் எங்கள் பாட்டி மீன் குழம்பு வச்சா கையெல்லாம் எரியுமா, அவ்வளோ காரசாரமாக வைப்பாங்கன்னு. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் அது செட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் நான் எப்போவுமே காரம் கம்மியாக தான் சேர்த்தேன். சரி, அந்த குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு என்கிட்ட இருந்த ஒரு நல்ல பெரிய மாங்காய் தான். அது ரொம்ப காயாகவும் இல்லை, பழமாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருந்ததை கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற மாங்காய் வந்து நீங்கள் சாம்பாருக்கும் போட்டால் கூட நல்லா அது ஒரு மாதிரி புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மாங்காய் கட் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு 2 துண்டு வாய்க்குள்ளே போயிடுச்சுங்க. மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது.
நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை போட்டுட்டு மாங்காவும் போட்டு நல்லா இறக்கியாச்சுங்க. எங்கள் வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைடு கேப்பில் மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மீன் வறுக்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு போயிட்டே இருந்துச்சுங்க. என் பசங்க அப்படி வாங்கிட்டே இருந்தாங்க. அவங்க சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா கிரேவிங்ஸாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க கூட சேர்ந்து நானும் போய் உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. இந்த கை என் கைங்க, அவங்களுக்கு வச்சதை நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் சின்ன பையனை பார்த்து முறைக்கிறான், அம்மா நீ எடுக்காத அப்படின்னு. உண்மையிலுமே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. பசங்க சாப்பிட்டதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க தான் அந்த 2 பசங்க. எப்படியோ ஓரளவுக்கு சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதான் வீடியோ எடுக்க இந்த அளவுக்கு விளாக் போடுறதுக்கு வீடியோ எடுக்க நானாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஒரு சில கிளிப் எப்படி உங்களுக்கு தெரியும் தெரில. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி திருத்திக்கிறேன். மீன் குழம்புக்கு நம்மளுக்கு குக்கர் சாப்பாடு ஓரளவுக்கு சாப்பாடு நல்லா இருக்குங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் குழம்புக்கு நம்ம சாப்பாடு வடித்து சாப்பிட்றதோட குக்கர் சாப்பாடு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது யாருக்கெல்லாம் தெரியுது இல்லை நான் தான் அதை சொல்கிறேன்னா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடித்த கேப்பில் கொஞ்சோண்டு டைம் இருந்துச்சுங்க. நான் ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கேன். இன்றைக்கி நான் கிளாஸ்லாம் போகல, யூடியூப்பை பார்த்து நானாக தான் கற்றுட்ருக்கேன். அப்பப்போ டைம் கிடைக்கிற நேரம்லாம் எடுத்து ஏதாவது நான் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். இது அப்போ எடுத்த ஒரு சின்ன கிளிப்பு தான் அது. ஓரளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியும், கற்றுக்கிட்டே வரேன். அடுத்தவங்களுக்கு போடுறோமோ இல்லையோ நம்ம ப்ளவுஸ்க்கு நம்மளே போட்டுக்கணும்ல, அதுக்கான ட்ரைனிங் தான் எடுக்கிறேன். அது நிறைய மிஸ்டேக் இருக்கும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் போட வந்துடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆரி ஒர்க் பண்ணி கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் படுக்கை போட்டாச்சு. போட்டு சின்ன கேப்பில் பூ இருந்தது, அதை வாங்கினதை மறந்துட்டேங்க. அப்புறம் திடீர்னு நினப்புங்க, சரி அந்த பூவாவது கொஞ்சம் கட்டிடலாம் அப்படின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேப்பில் நாளைக்கு பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி சொல்லி கொடுத்துட்டே நானும் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பூ கட்டவே தெரியாதுங்க. நான் சின்ன வயசில் பூ கட்டும்போதெல்லாம் எங்கள் நாக்கில் பூ கட்டினதில்லை, என் தங்கச்சி கட்டுவாங்க. நான் இந்த விளக்கமாவு குச்சியை உடச்சி கொடுப்பாங்க கட்ட சொல்லி. அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு. நான் எனக்குன்னு தனியாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் பூ கட்டவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயே எனக்கு முல்லைப்பூ தாங்க வரும். மல்லிகைப்பூ வாங்கினோம்னா மல்லிகைப்பூ ஏன் என்னை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறங்கிற மாதிரி மல்லிகைப்பூ என்னை கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மல்லிகைப்பூ கட்டினோம்னா அந்த காம்பு கட்டாய் விழுந்துடும். அது என்னமோ மல்லிகைப்பூ மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது. முல்லைப்பூ மட்டும் தான் வாங்கினா ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு கட்டிடுவேன். அதாவது என் பையன் இந்த டி வேர்ட்ஸ்லாம் பார்க்காம என்கிட்ட எழுதி காட்ட நோட்டை என்கிட்ட தள்ளி வச்சுட்டு அவன் மட்டும் எழுதிக்கிட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணுறான்னு கவனிச்சுட்டே பூ கட்டிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து சரியாக இதாகலை அப்படிங்கும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் திருத்திக்க முடியும். இதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அப்போ தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்.
இதோட இந்த vlog முடிய போகுதுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இதுதான் நான் பூ கட்டின பூ. எனக்கு பூ எப்படி இருக்குன்னு அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.